ஹாய் நஷுவாஸ். சாரி கிம் ஆஸ்லின். சாரி 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 நான் லேட்டாக போடுறேன், எனக்கே தெரியும். நீங்கள் கேட்டு 4 டேஸாக கேட்டுட்ருக்கீங்க. சாரி லேட்டாக போடுறதுக்கு. ஐ எம் ரியலி சாரி. ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் வரைக்கும் போயிடலாம். லாஸ்ட் பார்ட் ஏதோட முடிச்சிருந்தேன்னா, ஜீன் வந்து உங்களை தூக்கிட்டு போயிருப்பாருடா. அப்போ உங்கள் ஃப்ரெண்டும் சுகாவும் வந்து உங்கள் டோர்லாம் நாட் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ரூம் வரைக்கும் வந்து நாங்கள் நாளைக்கு வரோம் அப்படின்ட்டு போயிருப்பாங்கடா. வாங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தான் அப்படியே ஜின்னை திரும்பி பார்க்குறீங்க. ஜின் அது எதுவுமே கண்டுக்கல. அவங்க வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அவர் ஃபுல்லாக உங்கள் பாடியிலே அப்படியே கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காரு. ஃபுல்லாக அவங்க பாடி ஃபுல்லாக இக்கே வாட்ஸாக கொடுத்துட்ருக்காரு. நீங்களா ஜின் 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 ஒரு நிமிஷம் என்னை பாரு ஜின் அப்படிங்கிறீங்க. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. என்ன வயன், என்ன ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? இது நீங்கள் தானே சொன்னீங்க இது வேண்டாம், நம்ம காலேஜ் முடிஞ்சு பார்த்துக்கலாம், நீங்கள் தானே சொன்னீங்க, இப்போ என்ன உங்களுக்கு அப்படிங்கிறீங்க. இப்போ ஜின் தான், வயன் என்னை விடு, எனக்கு இப்போ வேணும் அப்படிங்கிறாரு. ஜின் நான் தான் பேசிகிட்டு இருக்கிறேன்ல, உங்களுக்கு என்ன, நான் சொல்கிறத கேளுங்க. வயன் நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்ட்டு உங்களுக்கு ஸ்லாப் ஒன்று பலார்னு ஒன்று விழுகுது. நீங்களாம் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு ஆச்சரியமாக ஜின்னை பார்த்துட்ருக்கீங்க. என்ன அடிச்சுட்டான் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜின் தான், நானும் பொறுமையாக பண்ணலான்னு எவ்வளோ கண்ட்ரோலாக பண்ணிகிட்ருக்கேன். என்னையே நீ தடுத்துகிட்டே இருக்கியா அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை வந்து அப்படியே ஒரு ஷால் மாதிரி எடுத்து அந்த கட்டிலோட பின் பண்ணுறாருன்னா 2 ஹேண்டையும் பின் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாரு உங்களை. இனிமேல் எப்படி என்னை தடுப்பேன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் லெக்ஸ்க்கு சென்டரில் வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. நீங்களா ஜின் ஜின் என்ன ஜின் பண்ணுறேன், எனக்கு பயமாக இருக்குது ஜின், என்னை விடு ஜின் அப்படிங்கிறீங்க. ஜின்னாக இருந்துட்டு அதில் எதுவுமே காதில் வாங்கிக்காமல், இதுக்கு மேலே நீ என்னை பிடிக்கவே முடியாதே அப்படின்ட்டு உங்கள் பாடியிலெல்லாம் போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு அழுகையாக வருது ஜின் பண்ணுறதை பார்த்தா, பயமாகவும் இருக்குது. அவர் ரொம்ப வியர்டாக பண்ணிகிட்ருக்காரு. ஜின் இங்கே பாருங்கள், எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகே, எனக்கு இதில் ஓகே தான், ஆனால் என் கையை மட்டும் கழட்டி விடுங்களேன் அப்படிங்கிறீங்க. முடியாதே, நான் தான் முதல்ல இருந்த கம்மில் இருந்தேன்னு சொன்னேன், நீ தான் கேட்கவே இல்லை. போ, நான் உன் மேலே கோவமாக இருக்கேன், நான் சொன்னதை நான் கேட்க மாட்டேன், போ அப்படின்ட்டு அப்படியே எங்களை வந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. என் மேலே கோவமாக தானே இருக்கீங்க, அப்போது என்னை விடலாம்ல, என்னையே இப்படி பண்ணுறீங்க, என்னை விடுங்க அப்படின்றீங்க. அது முடியாது, எனக்கு இன்னைக்கு நீ வேணும் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் செஸ்ட்டில் வந்து அப்படியே ஒரு பிஞ்ச் பண்ணுறாரு, அதாவது கடிக்கிறாரு. உங்களுக்கா ஜின் அப்படிங்கிறீங்க. நான் இந்த வழியெல்லாம் உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன் வயன், ஆனால் நீ என்னை விட மாட்டேங்கிறியே அப்படின்ட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக அப்படியே வந்து கடிச்சு வைக்கிறாரு. நீங்களா ஜின் ஜின் கடிக்காத ப்ளீஸ், வலிக்குது. அது முன்னாடியே உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, இப்போ கிடைக்காதுன்னா நான் அப்படி தான் கிடைப்பேன், பொடி. ஜின் ஜின் என்ன ஜின், ரொம்ப வியர்டாக நடந்துக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது ஜின், ப்ளீஸ் என் கையை கட்டாவது அவுத்து விடுங்க ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. முடியாது, வாய் மூடு, இல்லைன்னா வாய்க்கும் பிளாஸ்டரி போட்டுருவேன், எப்படி எப்படி சௌரியம் அப்படிங்கிறாரு. இல்லை நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே படுத்துக்கிறீங்கடா. அப்படியே வந்து அவங்க பாடி ஃபுல்லாக வந்து ரப் பண்ணுறாரு. ரப் பண்ணிவிட்டு எவ்வளோ நாள் நான் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்ட்டு உங்கள் சீக்ஸை வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. எனக்கு மட்டும்தான் நீ, யாருக்கும் கிடையாது, சரியா அப்படிங்கிறாரு. சரி அப்படிங்கிறீங்க. ஓகே, இப்போது கொஞ்சம் வலிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு. நீங்களா ஜின் என்ன ஜின் பண்ண போகிற ஜின் அப்படின்றீங்க. அப்போ ஜின் வந்து பக்கத்தில் போய் ஒரு ட்ராவை வந்து ஓப்பன் பண்ணுறாருடா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு சாட்டை ஒன்று இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்கும், சரியா அப்படிங்கிறாரு. ஜின் ஜின் வேணாம் ஜின், என்ன ஜின் பண்ண போகிற, அதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ண போகிற அப்படின்றீங்க. அப்போ உங்களோட பேண்ட் போட்டிருப்பீங்கடா, அதை வந்து அப்படியே கழட்டிட்டு ஃபுல் நியூடாக உங்களை வந்து பண்ணிவிட்டு அப்படியே இந்த சாட்டையை வச்சு அடிக்கிறாரு. உங்கள் பாடி ஃபுல்லாக அடிக்கிறாரு. நீங்களா ஜின் ஜின் வலிக்குது ஜின், என்னால் முடியல, அடிக்காதீங்க வலிக்குது அப்படின்ட்டு அப்படியே அழுகுறீங்க. அப்போ ஜின் தான் இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு அதை ஓரமாக வச்சுட்டு அப்படியே வந்து உங்களுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்களை
ரொம்பவே வந்து தேர்ஸ்ட் பண்ணிகிட்ருக்காருடா. உங்களுக்கு அந்த அடித்த பெயினு அது போக ஜின் இப்போது தேர்ஸ்ட் பண்ணுறது எல்லாம் ரொம்ப பெயின் ஆகுது. உங்களால் கத்தக்கூட முடியல. அப்படியே டயர்டாகி அப்படியே சொக்கி போய் பார்ப்பாங்கடா, அரக்கண்ணில் பார்ப்பாங்கள்ல அந்த மாதிரி வந்து பார்க்குறீங்க ஜின்னை. அவர் தான் இப்படி பார்க்காதடி, எனக்கு ரொம்ப மூட் ஆகுது தெரியுமா அப்படின்ட்டு வந்து அவங்க அப்படியே லிப்ஸில் கடிச்சு அப்படியே இழுக்கிறாரு. இழுத்துட்டு சூப்பராக இருக்கடி அப்படின்ட்டு அப்படியே வந்து உள்ளேயே பண்ணிடுறாருடா. உங்களுக்கா ஒன்றுமே முடியல, கத்தக்கூட முடியல, அவ்வளோ டயர்டாக இருக்கீங்க. உங்களை அப்படியே படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்டை போத்திட்டு அவரும் உங்கள் பக்கத்துலேயே படுத்துக்கிறாரு உங்களை ஹக் பண்ண மாதிரி. அப்போ நீங்கள் தான் திரும்பி சின்ன பார்க்குறீங்க. உங்கள் கையை கட்டெல்லாம் இன்னும் அவுத்தே விடலை. பார்த்துட்டு ஜின் ஜின் அப்படிங்கிறீங்க. என்னாச்சு? நான் கொஞ்ச நேரம் தூங்கணும், நீ கம்முனு இரு அப்படின்ட்டு அப்படியே வந்து உங்கள் செஸ்ட்டில் வந்து தலை வச்சு படுத்துக்கிறாரு. நீங்களா ஜின் என் கையை கட்ட மட்டும் அவுத்து விடுங்களேன் ப்ளீஸ், என்னால் சுத்தமாக முடியலை, என்னை கையை மட்டும் கழட்டி விடுங்களேன் அப்படின்றீங்க. இப்போ ஜின் தான் அது அப்புறம் கழட்டிக்கலாம், எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்கணும் ஷோ அப்படின்றாரு. நீங்களா ஐயோ மறுபடியும் அடிச்சிருவாரோ அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே கம்முனு அமைதியாக படுத்துக்கிறீங்கடா. ஜின் வந்து தூங்கிடுறாரு. ஒரு 1 ஹவர் பாஸ் ஆகுது. நீங்களும் வந்து தூங்கியிருப்பீங்கடா, டயரில் அப்படி தூங்கியிருப்பீங்க. எந்திரிச்சு பார்க்குறீங்க ஜின் இல்லை. உங்கள் மேலே ஒரு பெட்ஷீட் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ட்ரெஸ் இன்னும் போடலை, உங்கள் கை இன்னும் நாட் பண்ணது கழட்டி விடவே இல்லை. அப்படியே கண்ணை முழிச்சு அந்த ரூமையும் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அந்த ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. யார் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஜின் தான் கையில் ஒரு டவல் பவுலு அப்படின்ட்டு வராரு. நீங்களா அதை பார்த்துட்டு என்ன ஜின் என்னது அப்படின்றீங்க. இதுவா ஹாட் வாட்டர், எனக்கு தான் புண்ணா இருக்குல்ல, அதான் க்ளீன் பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு அவரே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணுறாருடா. நீங்களா வலிக்குது அப்படின்ட்டு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கீங்க. சரி கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு அப்படியே ஊதி வச்சு எடுப்பாங்களடா, அந்த மாதிரி வந்து பண்ணுறாரு. அப்போ நீங்கள் தான் அப்படியே சின்ன வியடாக பார்த்துட்ருக்கீங்க. இவரே அடித்தார், இவரே வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காரு, என்ன தான் நடக்குதுங்க அப்படின்ட்டு அப்படியே வியடாக பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜின் தான் சரி ஓகே, இதுக்கெல்லாம் மருந்து போட்டு விடுறேன், சரியாயிடும் அப்படின்ட்டு அப்படி போகிறாரு. நீங்கள் ஜின்னை கூப்பிடுறீங்க. ஜின் எனக்கு ஹேண்ட்ஸ் மட்டும் கழட்டி விடுங்களேன், எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஹேண்ட்ஸ் கழட்டணுமா? சரி ஓகே இரு அப்படின்ட்டு அப்படி அவரே வந்து கழட்டி விடுறாரு. கழட்டி விட்டுட்டு அப்படியே கையை கீழே இருக்கிறாரு பாருங்கள். நீங்களா வலிக்குது. ரொம்ப நேரமாக அப்படி கையை விரிச்ச மாதிரியே கட்டலில் வந்து நாட் பண்ணியிருப்பாருடா. அப்போ வந்து உங்களுக்கு அதை ரிலீஸ் பண்ணவும் அது ரொம்ப பெயினாக இருக்குது, உங்கள் ஷோல்டரெல்லாம் ரொம்ப வலிக்குது, நீங்கள் அப்படியே அழுகிற மாதிரி போகிறீங்க. அப்போ ஜின் தான் ஏய் அழுத மறுபடியும் கட்டிடுவேன். இல்லை நான் அழமாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே சொல்லிவிட்டு அந்த ஹேண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஜின்னை பார்க்குறீங்க. ஜின்னா குட் கேர்ள் அப்படின்ட்டு அவர் போயிட்டு அப்படியே மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி விடுறாரு. உங்களுக்கா அதுக்கப்புறம் எந்திரிச்சு நிற்க கூட முடியல, அந்தளவுக்கு பெயினாக இருக்குது. ஹிப்பு கீழே அப்படியே உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருக்குது. நீங்கள் ஜின் நான் ரெஸ்ட் ரூம் போகணும், என்னை கொண்டு போய் விடுறீங்களா? எனக்கு என்னன்னு தெரில, ஹிப்பு கீழே எனக்கு ஒரு உணர்ச்சியுமே இல்லை, அப்படியே மரன்னு இருக்குது, காலை அசைக்க கூட முடியலை ஜின் அப்படிங்கிறீங்க. இப்போ ஜின் தான் சரி வா அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமை விட்டுட்டு நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கூப்பிடு, நானே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. சரி ஜின் அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு மறுபடியும் ஜின்னை கூப்பிட்றீங்க. அவரே வந்து தூக்கிட்டு வந்து உங்களை வெளில படுக்க வச்சுட்டு நான் போயிட்டு குக் பண்ணிட்டேன், நீ கம்முன்னு படுத்து தூங்கணும், வேறு ஏதாவது பண்ணினேன் அவ்வளோதான் நான் டென்ஷன் ஆகிடுவேன் பார்த்துக்க அப்படிங்கிறாரு. நீங்களா இல்லை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் கம்முன்னு படுத்திருக்கேன், நான் எந்த இதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறீங்கடா. உங்களுக்கு பாடி ஃபுல்லாக அப்படியே மருந்தெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பார் ஜின். அந்த டயர்ட்னஸில் நீங்கள் மறுபடியும் வந்து படுத்து தூங்கிடுறீங்க. ஜின் வந்து போயிட்டு குக்கெல்லாம் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறாரு. ஒரு 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகிருக்கும், நீங்கள் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. உங்ககிட்ட வந்துட்டு அப்படியே முடியெல்லாம் கோதி விட்டுட்டு வைனா அப்படிங்கிறாரு. நீங்களா ஜின் நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்ற அப்படியே பயந்துட்டு எந்திரிக்கிறீங்க. அப்போ ஜின் தான் பயப்படாத ஒன்றும் இல்லை, பாரு நான் குக் பண்ணிட்டேன், நீ சாப்பிடு அப்படின்ட்டு அப்படியே எடுத்து கொடுக்குறாரு. நீங்களா அந்த ஃபுட்டையும் ஜின்னையும் மாற்றி பார்த்துட்ருக்கீங்க. என்ன அடிக்கிறாரு, ஃபுட்டு கொடுக்குறாரு, என்ன தான் பண்ணுறாரு இவர், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. இப்போ ஜின் தான் வாயை தர அப்படின்றாரு. நீங்களா அப்படியே மெதுவாக வாயை ஓப்பன் பண்ணி அப்படியே அதை வந்து குடிக்கிறீங்கடா. உங்கள் லிப்ஸில் எல்லாம் அப்படியே புண்ணாக இருக்கும், அந்த சூப் படவும் லைட்டாக எரிச்சல் ஆகுது, வலிக்குது, ஒன்றும் இல்லை குடி அப்படின்ட்டு அப்படியே ஊதி கொடுக்குறாரு. நீங்கள் எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு. நீ ரெஸ்ட் எடு, நான் இதெல்லாம் போய் வாஷ் பண்ணி வச்சுட்டு நானும் ஃபுட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சரியா அப்படிங்கிறாரு.
ம் சரி அப்படின்ட்டு நீங்களும் வந்து அப்படியே படுத்துக்கிறீங்கடா. படுத்துட்டு அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறீங்க. இவ்வளோ நாள் இப்படி ஒரு பண்ணவே இல்லையே! இன்னைக்கு ஏன் இப்படி பண்றாரு? ஐயோ! எனக்கு பாடி ஃபுல்லா ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு அந்த புண்ணான இடம்லாம் அப்படியே தொட்டு தொட்டு பார்க்குறீங்க. எல்லாம் பயங்கரமா இருக்கு. அப்படியே பிளட்டு வந்து பிளாக் ஆன மாரி அப்படி இருக்கு. நீங்க தான் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. கல்யாணம் ஆன புதுசுல வந்து ஜின் வந்து இப்படிலாம் இல்லையே! அவரு நம்ம மேல எவ்வளோ பாசமா இருந்தாரு. இன்னைக்கு என்ன ஆச்சு இவருக்கு? அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்க ஃபோன தேடுறீங்க. உங்க ஃபோன் அந்த ரூம்லயே இல்ல. நீங்க தான் எங்கே போச்சு அந்த ஃபோனு? அச்சோ! கீழ ஹால்லேயே வச்சுட்டு வந்துட்டேனா? அப்படின்ட்டு நீங்க அப்படியே படுத்துக்கிறீங்கடா. உங்களால ஏன்னா அசையக்கூட முடியல. எந்திரிச்சு நின்னா கூட விழுந்துருவீங்க. ஜின்னுக்கு தெரிஞ்சிரும். அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் டைம் ஆயிடுது. ஜின் வராரு. வந்து பார்க்குறாரு. நீங்க அப்படியே படுத்துட்டு தான் இருக்கீங்க. முழிச்சுட்டே படுத்துருக்கீங்க. "இப்போ எப்படி இருக்கு வயன்?" அப்படிங்கிறாரு. "ஜின் இன்னும் எனக்கு வலிக்குது ஜின்" அப்படிங்கிறீங்க. அப்போ அவர் வந்துட்டு "சரி இரு" அப்படின்ட்டு ஒரு டேப்லெட் குடுக்குறாரு. அந்த டேப்லெட் வாங்கி போட்டுக்கிறீங்க. உங்களுக்கு பாடி பெயினாவது போகட்டும் அப்படின்ட்டு. அந்த டேப்லெட் போட்டுட்டு போய் பார்க்குறீங்க. தூங்கலாமா?" அப்படிங்கிறாரு. "ம் சரி" அப்படின்ட்டு நீங்க வந்து சொல்கிறீங்கடா. உங்கள வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு, உங்கள இழுத்து ஜின்னோட செஸ்ட்ல போட்டு அப்படியே படுக்க வச்சுக்கிறாரு. படுக்க வச்சுட்டு, "தூங்கு" அப்படின்ட்டு அவரும் வந்து படுத்து தூங்கிடுறாருடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜின் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறாரு. நீங்க முழிச்சிருப்பீங்க. பட் எந்திரிச்சிருக்க மாட்டீங்கடா. இன்னும் பாடி பெயினாவே இருக்கும். அந்த புண்ணான இடத்துலலாம் அப்படியே அசைய முடியாது. அது மாரி வலிக்குது. அப்படியே படுத்துருக்கீங்க. ஜின்ன பார்த்துட்டே படுத்துட்ருக்கீங்க. ஜின்னு முழிச்சுட்டு, "என்னாச்சு?" அப்படிங்கிறாரு. "என்னால அசைய கூட முடியல ஜின். எனக்கு அந்த சாட்டையால அடிச்ச புண்ணு வலிக்குது. அசஞ்சாலே அப்படியே சுள்ளு சுள்ளுன்னு குத்துது ஜின்" அப்படிங்கிறீங்க. "ஓ! அப்படியா? சரி ஓகே. இன்னும் ஒரு 2 டேஸ் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும்" அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுறாரு. நீங்களா, "ஜின் நானு" "நீ அங்கேயே படு வயன். என்ன பண்ண போற எந்திரிச்சு வந்து?" "நான் நான் காலேஜ்" "இப்படியே போறியா? இப்படியே நீ காலேஜ் போயிருவியா? எங்க எந்திரிச்சு நில்லு பார்ப்போம்." "ஆ என்னால முடியாதே." "அதான் சொல்றேன். 2 டேஸ் நீ அந்த பெட்லயே படுத்துட்டு ரெஸ்ட் எடு. சரியா? எல்லாம் சரியானதுக்கப்புறம் போய்க்கலாம்" அப்படிங்கிறாரு. நீங்களா, "ஆ சரி" அப்படின்ட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. ஒரு டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஒரு 10:00 ஆகுது. நீங்க சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு, ஜின்னு உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டுருப்பாரு. நீங்க அப்படியே படுத்திருப்பீங்க. அப்போ வந்து காலிங் பெல் ப்ரெஸ் ஆகுது. "இரு நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன்" அப்படின்ட்டு கீழ போறாரு. கீழ போனா சுகாவும் உங்க ஃப்ரெண்டும் தான் வந்திருப்பாங்க. அவரு வந்துட்டு அவங்கள கூப்பிடுறாரு. "உள்ள வாங்க" அப்படின்னு கூப்பிட்டு அந்த சோஃபால உட்கார வைக்கிறாரு. உங்க ஃப்ரெண்டு தான். "வயன் வயன் எங்க?" அப்படிங்கிறாரு. ஜின் இருந்துட்டு அவ படுத்துட்ருக்கா. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதான் படுத்திருக்கா. "நான் போய் பார்க்கட்டா?" "ஆ சரிப்பா போய் பாரு போ" அப்படின்ட்டு அவரும் அனுப்பிடுறாருடா. சுகா தான் பக்கத்துல வந்துட்டு தான் பார்த்துட்டே இருந்திருப்பாரு ஜின்ன. அதனால ஜின்னும் ஓகே போட்டும் அப்படின்னு விட்டுருப்பாரு. அப்போ சுகா வந்துட்டு கேட்குறாரு, "என்ன பண்ண அவள?" அப்படிங்கிறாரு. நான் ஒன்றும் பண்ணலையே. நான் எதுவுமே பண்ணலடா. ப்ராமிஸ்" அப்படிங்கிறாரு. "பொய் சொல்லாத ஜின். என்ன பண்ண?" அப்படின்றாரு. உங்க ஃப்ரெண்டு வந்து மேலே வந்திருப்பாடா. வந்துட்டு உங்கள பார்த்துட்டு, "வைனா என்னடி ஆச்சு? வைனா" அப்படின்ட்டு அப்படி கத்துறாங்க. அப்போ சுகா தான், "ஜின் இன்னும் நீ மாறலைல்ல?" அப்படிங்கிறாரு. "ம் இல்லடா கொஞ்சம் மாறிட்டேன். என்னால் அந்த லைட்டா மாத்த முடியல என்ன. நான் என்ன பண்ணட்டும்?" அப்படின்ட்டு அப்படியே நிற்கிறாரு. இப்போ சுகா தான், "என்னதான் பண்ணி வச்சியோ நீ" அப்படின்ட்டு அவரும் மேலே வந்து பார்க்குறாரு. நீங்க வந்து இந்த ஷார்ட்ஸ் மாரி போட்டிருக்கீங்கடா. ஒரு பனியன் மாரி போட்டிருக்கீங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே பெட்ஷீட் வந்து கவர் பண்ணியிருப்பீங்க. சுகா வந்து பார்க்குறாரு. உங்கள வந்து உங்க ஃப்ரெண்டு ஹக் பண்ணிட்டு, "என்னடி ஆச்சு? என்னாச்சுடி உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஹேண்ட்ஸு, ஷோல்டரு அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. நீங்க தான், "என்னன்னே தெரிலடி. ஜின்னு அடிச்சுட்டாரு தெரியுமா? எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு. என்னால முடியல என்னால முடியலடி" அப்படின்ட்டு உங்க ஃப்ரெண்ட் அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. அவளாம் உங்கள அப்படியே டேப் பண்ணி குடுத்துட்டு, "சரி, சரி ஒன்றும் இல்லை" அப்படின்ட்டு அப்படியே டேப் பண்ணி குடுத்துட்டே இருக்கா. சுகா அத பார்த்துட்டு, "ஷோ! இப்படி அடிச்சு வச்சிருக்கானே" அப்படின்ட்டு அவர் வந்து அப்படியே ஆரம்க்கு கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு, "டேய் வயன அடிச்சுட்டான்டா. அவளுக்கு பாடி ஃபுல்லா அப்படியே புண்ணா இருக்கு. என்ன பண்ணட்டும்?" அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ ஆரம் தான், "ஐயோ! இவனை வச்சுட்டு என்னடா பண்ணுறது?" அப்படின்ட்டு அவரும், "சரி இரு நான் வரேன்" அப்படின்ட்டு அவர் கிளம்பி வராருடா. வரும்போது பார்த்தீங்கன்னா, கீழே ஜின்னு அந்த சோஃபாலேயே தான் உட்காந்துட்டு இருப்பாரு. மேலே சுகாவும் உங்கள் ஃப்ரெண்டும் தான் அங்கே பக்கத்தில் இருந்து உங்கள பார்த்துக்கிறாங்க. ஆரம் வந்துட்டு, "ஜின் ஏன் ஜின்? உன்ன உன்னால கண்ட்ரோலே பண்ண முடியாதா? ஏன் இப்படி பண்ற? இவ நீ லவ் பண்ணுற பொண்ணுடா. ஏன்டா இப்படி பண்ற? ஆ நான் லவ் பண்ணுற பொண்ணு தான். ஆனா மற்றவங்கள லவ் பண்ணிட்டா நான் என்ன பண்ணட்டும்? அதான்
அவளை என்கிட்ட இருந்து போக முடியாத அளவுக்கு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. அவள் உன்னை விட்டு போக மாட்டாடா, அவளும் உன்னை லவ் பண்ணுறா, புரிஞ்சுக்கோ ஜென், இப்படி இருக்காத ஜென் அப்படிங்கிறாரு. ம் அது என்னால் முடியாதே அப்படிங்கிறாரு. சரி நீ டேப்லெட் எடுத்தியா? ம் இல்லை, அவளை பார்த்துக்கணும்ல, அதனால் நான் எடுத்துக்கல. ஷோ நீ டேப்லெட் எடு முதல்ல இந்தா அப்படின்ட்டு அவர் வந்து அவரோட பேக்கில் இருந்து ஒரு டேப்லெட் எடுத்து தராரு. ஜின்னும் அதை வாங்கி போட்டுக்கிறாருடா. போட்டுட்டு அப்படியே ஆறாமல் பார்க்குறாரு. நீ இருப்பல்ல, இங்கே தானே இருப்ப, வாயின்னு இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. அவன் இங்கேருந்து போனால் நான் உன்னை கொன்றுவேன் ஆரம். இல்லை போக மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அவளை, நீ படு அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த டேப்லெட் போட்டால் தூக்கம் வந்துடும். ஸோ அதனால் ஆரம் வந்து ஜின் அப்படியே படுக்க வச்சுட்டு பார்க்குறாருடா. ஜின் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே தூங்கிடுறாரு. மேலே வராரு ஆரம். மேலே வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே அழுதுட்ருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்கா. அதை வந்து சுகா பார்த்துட்ருக்காங்கடா. அப்போ ஆரம் உள்ளே வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு அப்படியே உள்ளே வராரு. தெரியலடா, அந்த பொண்ணுக்கு பாடி ஃபுல்லாக அப்படியே புண்ணாக இருக்குடா, பெல்ட்டு வச்சு அடிச்சிருக்கான். ஓ பார்த்தாலே பயமாக இருக்குது, இப்படி தான் தாங்கினாலோ தெரியல அப்படின்ட்டு அப்படியே சுகா பேசிகிட்டு இருக்காருடா. அப்போ நீங்கள் தான் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு என்ன தான் ஜின்னுக்கு நடக்குது சொல்லுங்களேன் அப்படின்ட்டு அப்படியே கத்துறீங்க. அப்போ அவங்க தான் வயன் அது வந்து என்னென்னா அப்படின்ட்டு அப்படியே சொல்கிறாரு ஆரம். அப்போ சுகா தான் ஏய் ஜின் எங்கே அப்படிங்கிறாரு. அவன் தூங்கிட்டான்டா, நான் டேப்லெட் கொடுத்துட்டு வந்தேன், தூங்கிட்டான், எப்படியும் இன்னொரு 3 மணி நேரத்துக்கு அவனால் எந்திரிக்க முடியாது அப்படின்ட்டு அப்படியே சுகாவும் ஆரமும் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு சேர் எடுத்து போட்டு உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே பார்த்துட்ருக்கீங்க, என்ன தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஆரம் தான் இல்லை வயன், ஜின் வந்து ரொம்ப நல்லவன் தான், ஆனால் அவனுக்கு சின்ன வயசில் நடந்த ஆக்சிடெண்ட் ஒரு ஆக்சிடெண்ட் இல்லை, அவனோட லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் அவனுக்கு மிகப்பெரிய இம்பேக்ட் கொடுத்துருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல, அவனுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறான். அவனை எப்படி நாங்கள் க்யூர் பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல ஒயன். உன்னை மேரேஜ் பண்ணாலாவது அது க்யூர் ஆகும்னு நினச்சோம், பட் இன்னுமே அது க்யூர் ஆக மாட்டேங்குது. அவன் ரொம்பவே பொசிட்டிவாக இருக்கான் அவன் மேலே அப்படிங்கிறாரு. அது எனக்கும் தெரியும் ஆரம், என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியலை, அவர் எப்படி தான் மாற்றுறது அப்படின்றங்க. அப்போ ஆரம் தான் உன்னோட லவ்வால் மட்டும்தான் அதை மாற்ற முடியும் என்னென்னா அப்படின்ட்டு அவர் சின்ன வயசில் நடந்ததை சொல்கிறாருடா. சின்ன வயசில் வந்து ஆரமோட அப்பா அம்மா அவங்க வந்து 2 பேரும் சண்டை போட்டே தான் இருந்திருப்பாங்க. ஜின்னை வந்து அவங்க அம்மா பெற்றுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்கடா. அவங்க அப்பா தான் கட்டாயப்படுத்தி பெற்றுக்க வச்சுருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு ஜின்னை வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஜின்னை எப்போ பார்த்தாலும் அப்படியே திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டை ஜாஸ்தியாகி அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை கொன்னுடுறாங்கடா. கொன்னுட்டு இந்த பையன் இருந்தால் தானே எனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு அப்படியே அடிக்க போகிறாருடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா இறந்துருப்பார்ல, அவங்களுக்கு சொத்தெல்லாம் நிறையா இருக்கும். அவங்க சொத்து ஃபுல்லாகவே வந்து ஜின்னு பேரில் தான் வந்து மாறி இருக்கும். அதை அவங்க பார்த்துட்டு இப்படிலாம் பண்ணி வைக்கிறியா, இந்த அளவுக்கு உன் பையனை நீ காப்பாற்றுறியா அப்படின்ட்டு அவங்க வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க முதல்ல இருந்தே இல்லீகல் அஃபேரில் தான் இருந்திருப்பாங்கடா. அது வந்து ஜின்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ ஜின்னோட அப்பா இறக்கவும் அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்க வந்து ஜின்னை வந்து ரொம்பவே அப்யூஸ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருமே ஜின்னை விட ரொம்ப பெரியவங்க, ஏஜ் வந்து மெச்சூர்டானவங்க. ஆனால் ஜின்னை வந்து ரொம்பவே அப்யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அம்மா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அந்த 2 பொண்ணுங்களும் அந்த ஜின்னை போட்டு அவ்வளோ அப்யூஸ் பண்ணுறாங்க. ஜின்னுக்கு அந்த ஸ்டேஜில் வந்து அது என்னன்னு கூட தெரியாது. அவங்க பண்ணுற டார்ச்சர்லாம் அனுபவிச்சே வளர்றாரு. ஒரு 10th படிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே எல்லை மீறி ஜின் கிட்ட போய்ட்டு அப்படியே டச் பண்ணி பேசுகிறது, அவர் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி போகிறது அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஜின்னுக்கு ரொம்பவே அருவருப்பாகி அவங்கள அப்படியே அடிக்கிறாரு பாருங்கள். ஒருத்தர் போயிட்டு அப்படியே அந்த டேபிளில் முட்டி அப்படியே இறந்துடுறாங்க. ஜின் அதை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொருத்தர் அதை பார்த்துட்டு பயந்துடுறாங்கடா. அதுக்கப்புறம் ஜின் கிட்ட வரவே இல்லை. அவங்க அம்மாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது, இவங்க அப்யூஸ் பண்ணியிருக்காங்க ஜின், அதனால் அடிச்சு தான் அந்த பொண்ணை இறந்துட்டா அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கு தெரிய வருது. அவங்க அதெல்லாத்தையுமே மூடி மறைச்சு அந்த பொண்ணுக்கு எல்லா காரியம்லாம் பண்ணிவிட்டு ஜின் கிட்ட வராங்க. என்ன ஜின், என்ன பண்ணி வச்சுருக்க, உன் அப்பனோட புத்தி உனக்கும் வருதா, அவங்களும் பொண்ணுங்க தானே, அவங்கள ஏற்றுக்கிட்டா என்ன உனக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ ஜின் தான் அம்மா நான் தானம்மா உங்கள் பையன், ஏம்மா என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையாம்மா, நானும் ஒரு மனுஷன் தானே, அவங்களாம் எனக்கு அக்கா மாதிரி இருக்காங்க, நான் அவங்கள எப்படிம்மா நான் ஏற்றுக்க முடியும், ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அவங்க அம்மாவை பிடிச்சி அப்படியே பேசுகிறாரு. அப்போ அவங்க அம்மா தான் உங்கள் அப்பானை எனக்கு பிடிக்காது, அதனால் உன்னையும் எனக்கு பிடிக்காது, ஏன்னா நீ உங்கள் அப்பா மாதிரியே இருக்கடா, அதனால தான் உன்னை எனக்கு
சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்ற என்ன அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க. அதை ஜின்னு கேட்டுட்டு அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படிங்கிறாரு. உங்க அம்மா தான். ஆமா, நான் ஒரு அம்மா தான். இதோ பாரு என் பொண்ண. நல்லா தானே வளர்த்துருக்கேன் அப்படின்ட்டு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு அப்படியே பார்த்து ஸ்மித் பண்ணுறா. உன்னை எங்கே போனாலும் நான் விடமாட்டேன். எங்கள் அக்காவை தானே கொன்னேன். நான் இருக்கேன். நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே ஒரு மிரட்டுற டோனில் சொல்கிறா. அப்போ ஜிந்தா, இங்கே பாருங்கள் ப்ளீஸ், நீங்கள் இந்த சொத்தை எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கங்க. நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன். ஆனால் என்னை மட்டும் விட்டுருங்க. நான் போயிட்டு நிம்மதியாக படித்து நான் ஒரு நல்ல ப்ரொஃபஸர் ஆகணும். நான் போயிடுறேன், எங்கேயாவது போயிடுறேன், உங்கள் கண்ணுக்கு படாத தூரத்துக்கு நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்களேன் அப்படின்றாரு. அப்போ அவங்க தான், முடியாது, எங்களால் விட முடியாது. உன்னை அப்படியே விட்டுட்டா நீ மறுபடியும் போயிட்டு எங்கள் மேலே கேஸ் போட்டேன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? இல்லை, நான் போட மாட்டேன், நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்களேன். அப்படியெல்லாம் விட முடியாது ஜின் அப்படின்ட்டு அவங்க ஜின்னோட சீக்ஸை பிடிச்சி அந்த பொண்ணு அப்படியே பேசுகிறா. அப்போ ஜின் தான் அவ்வளோ கோவம் வருது. அவர் அப்படியே வந்துட்டு அந்த டே வந்து ஸ்கிப் ஆகுதுடா. ஜின் வீட்டுக்குள்ளாரே தான் இருக்கார். அவங்க அம்மாவை அவங்க தங்கச்சியும் பார்த்துட்டு இவனை என்ன தான் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரமும் சுகாவும் அவங்க ஸ்கூலில் படிச்சுட்டு தானடா இருக்காங்க. அதனால் அவங்க காணுமே, சின்ன காணுமே 2 டேஸாக ஸ்கூலுக்கு அப்படின்ட்டு அவங்க வந்திருப்பாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு என்னப்பா இந்த பக்கம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, ஜின்னை காணும், ஸ்கூலில் பார்த்தோம், எங்கே இருக்கான் அப்படின்றாரு. ஆரம் தான் கேட்குறாரு. அவங்க அம்மா இருந்துட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்கப்பா, அவன் இங்கே இல்லை, அவங்க அக்கா இறந்துட்டாங்கல்ல, அதனால் கொஞ்ச நாளைக்கு அவங்க பாட்டி வீட்டில் இருந்துட்டு வரேன்னு போயிருக்கான் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போது ஷுவா தான், இந்த பாட்டி வீட்டுக்கு போய் இருக்கிற அளவுக்குலாம் அவங்க அக்கா மேலே அவனுக்கு பாசம் இல்லையே, அவங்க என்னமோ அப்யூஸ் பண்ணுற மாதிரி தானே சொன்னான், என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்ட்டு ஷுகாவுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அப்போ ஆரம் தான், ஓ சரி ஆண்டி அப்படின்ட்டு அப்படியே வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் ஷுகா சொல்கிறாரு, இல்லைடா அவங்க அக்காவை அவனுக்கு பிடிக்காது, எதுக்கு அவங்க அம்மா இப்படி சொல்கிறாங்கன்னு புரியலையே, ஜின் எங்கே தான் போனான் அப்படின்ட்டு அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ மேலே மாடியிலேருந்து ஜின்னு பார்த்துட்டு அவங்கள வந்து கூப்பிட்றாங்கடா. கூப்பிட்டு அப்படியே வந்து அவங்க கூட வந்து ஜின் தப்பிச்சு அந்த வீட்டை விட்டு இறங்கி கீழே இறங்கி பைப் பிடிச்சி இறங்கி வந்திருப்பார். அவங்க அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க ஒரு 2 மணி நேரம் கழித்து தான் போய் பார்த்துருப்பாங்க. ஜின்னு வீட்டில் இருந்திருக்க மாட்டாங்க. ஷுகா கூடயும் ஆரம் கூடயும் வந்திருப்பாருடா. ஆரம் வந்து தனியாக தான், சிங்கிள் சைல்டு தான். அவங்க அம்மா அப்பா ஃபாரினில் இருக்காங்க. ஸோ அவர் தனியாக தான் இருக்கார். அவங்க வீட்டுக்கு தான் ஜின் வந்து போயிருப்பார். அங்கே போய் தான் இருந்து வளர்ந்துருப்பாருடா. கொஞ்சம் டேஸ் அப்படியே போயிருக்கும். ஒரு 2 வருஷம் பக்கம் அப்படியே படிச்செல்லாம் முடிச்சிருப்பார். கிராஜுவேஷன் ஆகிருப்பார். அடுத்து டிகிரிக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் வந்து அதெல்லாம் டிகிரி ஹோல்டெலாம் வாங்கறதுக்காக போயிருப்பார் ஸ்கூல் பக்கம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் வந்திருப்பாங்க. இன்றைக்கி எப்படியும் இங்கே வந்து தான் ஆகணும், இன்றைக்கி பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்க வந்திருப்பாங்கடா. அப்போ ஜின் தான், இவங்க என்னை நிம்மதியாகவே விட மாட்டாங்கல்ல அப்படின்ட்டு அங்கேருந்து தான் வந்து அவருக்கு அந்த சைக்கோத்தனமான புத்தி வந்து வந்திருக்கும். அவங்க 2 பேரும் வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கிளம்பியிருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ ஜின் தான் கையில் வந்து ஒரு இரும்பு ராடு எடுத்துகிட்டு அப்படியே போகிறாரு. பின்னாடியே போயிட்டு ஃபஸ்ட்டு அவங்க அம்மா தான் அடிக்கிறாரு. அவங்க அம்மாவை அடித்து அவங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் அவங்க அக்காவை பார்க்குறாரு. அவங்க இருந்துட்டு ஜின் என்னை விட்டுரு ஜின், நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் ஜின், நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், நீ உன்னோட லைஃப் பார்த்துக்கோ, நான் போயிடுறேன் அப்படின்ட்டு அவங்க அக்கா பயத்தில் சொல்கிறாங்க. இல்லை, உங்களெல்லாம் இவ்வளோ நாள் விட்டதே என் தப்பு தான், நான் பண்ண தப்பு தான் அப்படின்ட்டு அப்படியே சைக்கோ பிடிச்ச மாதிரி அடிக்கிறாரு அவங்க அக்காவை. அவங்க அக்கா அந்த இடத்துலையே அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே செதஞ்சு போய் அப்படியே விழுகிறாங்க. அவங்க பாடியில் இருக்கிற எலும்பு எல்லாமே நொறுங்கியிருக்கும். அந்த அளவுக்கு அடிச்சிருப்பாரு ஜின்னை. இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஆரமும் சுகாவும் வந்து பார்த்துருப்பாங்க. என்னடா இப்படி பண்ணிட்டா அப்படின்ட்டு ஆரம் வந்து அப்படியே கை பிடிச்ச ஜின் போயிடலாம் ஜின், இங்கேருந்து போயிடலாம் ஜின் அப்படிங்கிற. ஆஹா, இவங்கள நான் தெரியாமல் அழிக்காமல் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரையும் போட்டு அந்த அடி அடிக்கிறாரு. அவங்க அம்மான்னு கூட பார்க்கல, கொஞ்சம் கூட இறக்கப்படல, அப்படி அடிக்கிறாரு சைக்கோத்தனமாக. அதெல்லாம் ஆரமும் சுகாவும் வந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க. அந்த சைடு வந்து அப்படியே க்ரௌடு சேருதுடா. அவங்க அம்மாவையும் அக்காவையும் அடித்து கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்து க்ரௌடு சேருது. அப்படியே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க ஜின்னை. அப்போது ஜின் வந்து அப்படியே சைக்கோ மாதிரி இருக்கார். அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கார். அப்போது அந்த கோர்ட்டில் வந்து இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க,
இவர் வந்து தானா வந்து செய்யலை, கொலை செய்யலை அப்படின்ட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பிடுறாங்க. அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு 2 வருஷம் இருக்காரு. அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு தான் வெளியில் வராரு. பட் அவர் க்யூர் ஆகலை. அவர் நடித்து டாக்டர்கிட்ட நடித்து வெளியில் வந்திருப்பார். அது ஆரம்க்கும் சிவாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியே தான் வந்து வந்திருப்பாருடா. என்னன்னா அவருக்கு வந்து படிக்க போன இடத்துலையும் சரி, வேலைக்கு போன இடத்துலையும் சரி, பொண்ணுங்களை யாராவது அப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவர் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கலாம் பார்க்க மாட்டார். எல்லாத்தையும் அடித்து கொன்னுருவார். அதுதான் அவரோட ஹேபிட். இது வந்து ஆரம்க்கு நல்லாவே தெரியும். ஆரம்க்கும் சிவாவுக்கும் நல்லாவே தெரியும். அவங்க 2 பேரும் வந்து அப்படியே ஜின்னுக்கு கோஆப்ரேட் பண்ணிவிட்டு அவரை வந்து இதுலேருந்து வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணியிருப்பாங்க. முடிஞ்சிருக்காது. உங்களை வந்து பார்த்தோன்னே அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஜின்னுக்கு. ஆரம் தான், "நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படிங்கிறாரு. அப்போ ஜின்னு இருந்துட்டு, கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவள் எனக்கு வேணும். அவள் எனக்கு மட்டும்தான் வேணும்" அப்படின்றப்பாரு. அப்போ ஆரம் இருந்துட்டு, "அப்போ நீ இந்த சைக்கோ மாதிரி நடக்காமல் இருந்தேன்னா அவன் கூடயே இருப்பாள். என்ன சொல்கிற?" அப்படிங்கிறாரு. சரி ஆரம்" அப்படின்ட்டு ஜின் வந்து சொல்லியிருப்பாருடா. பட் இப்போ அதுவும் நடக்காமல் போயிருக்கோம். அதை தான் ஆரம் வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே வியர்ட் ஐஸோட அதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. அப்போ ஆரம் தான், "இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல ஒயன். நான் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு ஒயன்" அப்படின்றாரு. நீங்களாம் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்கடா. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணிக்கிறேன்டா. ஏதாவது நான் தப்பாவோ உங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரியோ நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்கடா. சாரி. இதில் ஏதாவது பிடிக்கலன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் இல்லைனா இதை கூட டெலிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அதாவது பிடிக்கல அப்படின்னா மன்னிச்சிருங்கடா. ஏன்னா இது வந்து நான் 3rd டைம் ரெக்கார்ட் பண்ணுறேன். முதல்ல 2 டைம் ரெக்கார்ட் பண்ணி இது நல்லா இருக்காது, இது சரி வராது அப்படின்ட்டு 2 டைம் டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் வந்து இப்போ லேட்டு. ஓகேவா? ஜிம் ஆஸ்லின் சாரி, வெரி வெரி சாரி. ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கடா. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.